ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அட்லாண்டா ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் இருக்குங்க. அதனால் டாலஸ் ரோட்டில் போகும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. டிராஃபிக்கே இல்லாமல் டவுன் டவுனுக்கு இடையில போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 50 நிமிஷம் ரைடு கிளைட் வாரன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு இடம் தான். ஸோ ஸ்ப்ளாஷ் பேட் பார்க் எல்லாமே இன்க்ளூடட். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டவுன் டவுனில் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதுவுமே நீங்கள் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். வீக்கெண்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்லியாக போயிடுங்க, ஏன்னா பார்க்கிங் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். நாங்கள் போனது வீக் டேஸில் ஒரு ஈவினிங் டைமில் போனோம். ஸோ இங்கே நல்லா விளையாடிட்டு, இது ஒரு குட்டி பார்க் தான். ஸோ விளையாடிட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, காம்ப்ளிமெண்ட்ரி வைஃபைலாம் இருந்துச்சு. ஸோ அந்த பார்க்லேருந்து நடந்து போகிற இடம் தாங்க இது. ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய பெரிய பில்டிங்க்கு இடையில இந்த மாதிரி ஒரு க்ரீனரியான ஒரு ஏரியா. அங்கே வந்துட்டு டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு, செஸ் விளையாடுறதுக்குமே வச்சுருந்தாங்க. இந்த பெரிய ஃபவுண்டெயின் தாங்க ஹைலைட்டே. ரொம்ப அழகாக இருந்தது. சம்மர் பிரேக்கில் பசங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கிளம்பி இங்கே போயிருங்க. டாலஸ் மக்கள் எல்லாருமே ஒரு 2 ஹவர்ஸ் சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு சூப்பர் ஈவினிங் வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ இங்கே நாங்கள் போனதே இந்த மாதிரி நைட் வியூ பார்க்குறதுக்கு தான். கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி லைட் போட்டுட்டாங்க ஃபவுண்டெயினில். அதையுமே குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.